மினாசான் கொன்னிச்சிவா. போன வீடியோவில் நம்ம சா, நாக்சா, நாக்யா இந்த மாதிரியான கிராமர் பார்த்தோம். இந்த லெசன் அதோட கண்டினியூவேஷன் தான். இதில் நம்ம சத்தா அப்படின்ற கிராமர் ஃப்ரேஸ் பார்க்க போகிறோம். இந்த கிராமரும் மின்னானோ நிஹோங்கோ அந்த 50 லெசன்ஸில் இல்லை. பட் சம்டைம்ஸ் இது N4 பேப்பரில் கேட்குறாங்க. அதனால் இது தெரிஞ்சு வச்சுக்கிறது போத் கிராமர் பேப்பர் பண்ணும்போதும் சரி, லிஸ்னிங் பேப்பர் பண்ணும்போதும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம், சா சவுண்டு யூஸ்வலாக தே சவுண்டை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. அதனால் இங்கே சத்தா அப்படின்றது தே ஷிமத்தா. ஒரு விஷயம் தே ஃபார்ம் ப்ளஸ் ஷிமத்தா போட்டோன்னா அதை செய்துவிட்டேன் அப்படின்னு சொல்கிற மீனிங். இது நம்ம N5லேயே பார்த்துருப்போம், தே ஷிமத்தா யூஸு. ஸோ தே ஷிமத்தாக்கு பதிலாக நம்ம சத்தா யூஸ் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான். இந்த கிராமர் ரொம்ப சிம்பிள். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பஸ்போத்தோ நக்குஷ்தே ஷிமத்தா. நக்குசு அப்படின்னா தொலைக்கிறது, நக்குஷ்தே ஷிமத்தா தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு வருத்தத்தில், டிசப்பாயின்மெண்ட்டில் சொல்கிறாரு. ஸோ இந்த தே ஷிமத்தா என்ன ஆகும்? சத்தா அப்படின்னு இதை மாற்ற முடியும். பேச்சு வழக்கில் தான் இதை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப கேஷுவலாக பேசும்போது இந்த மாதிரி சத்தா ஃபார்ம் யூஸ் பண்ண முடியும். பாஸ்போர்ட்டோ நக்குஷ்சத்தா. ஸோ நக்குஷித்தே ஷிமத்தா, நக்குஷ்சத்தா தொலைச்சிட்டேன் அப்படின்னு. ஜூஸுவோ ஜென்பு நொந்தே ஷிமத்தா. ஜூஸுவோ ஜென்பு, ஜூஸை ஃபுல்லாக நொந்தே ஷிமத்தா குடிச்சிட்டேன், குடிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தே ஷிமத்தா அப்படின்னா அது ஃபுல்லாக முழுவதுமாக முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற மீனிங்கும் இருக்குது. ஐயோ அப்படி பண்ணிட்டேனே அப்படிங்கிற ஃபீலிங்கும் இருக்குது. ஸோ ஷிமத்தாக்கு அந்த 2 மீனிங்ஸ் உண்டு. ஸோ இங்கே நான் ஜூஸை ஃபுல்லாக குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே தே வந்திருக்கு, அதனால ஜா வரும். ஜூஸுவோ ஜென்பு நொஞ்சத்தா, நொந்தே ஷிமத்தா, நொஞ்சத்தா. ஸோ இங்கே தே ஷிமத்தா வந்திருக்கு, அதனால அது ஜத்தாவாக மாறியிருக்கு. இந்த மாதிரி ஃபியூ அதர் எக்ஸாம்பிள்ஸ். தபேத்தே ஷிமத்தா, தபேச்சத்தா சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு. நொந்தே ஷிமத்தா, நொஞ்சத்தா. இத்தே ஷிமத்தா, இச்சத்தா. நெத்தே ஷிமத்தா, நெச்சத்தா. ஸோ இந்த மாதிரி தே ஷிமத்தாக்கு சத்தா வரும். ஸோ இப்போ ஷிமத்தா அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் மட்டும்தான் இது வருமா? பிகாஸ் ஷிமாவு அப்படின்றது ஒரு வேர்பு தானே. ஷிமாவு, ஷிமாயிமாஸ், ஷிமத்தே, ஷிமத்தா, இந்த மாதிரி அதுக்கு எல்லா ஃபார்ம்ஸும் இருக்கு இல்லையா? சப்போஸ் அது ரூட் ஃபார்ம் ஷிமாவு இருந்தால் என்ன ஆகும்? தே ஷிமாவு செய்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா அது சாவு அப்படின்னு ஆகும். ஸோ தே அப்போ கூட சாவாக தான் மாறுது. தே ஷிமாவு சாவு. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அஷ்தா மாதேனி ஷுக்குதாய் ஓஷ்தே ஷிமாவு. ஸோ ஒருத்தர் தனக்குத்தானே சொல்லிக்கிறாருன்னு வச்சுக்கலாம். நாளைக்குள்ளே நான் ஹோம்ஒர்க்கை செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஷித்தே ஷிமாவு, ஷித்தே ஷிமாயிமாஸ் அப்படின்னு அர்த்தம். செய்து முடித்து விடுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இங்கே தே ஷிமாவு என்னாகும்? சாவு ஆயிரும் இல்லையா? அஷ்தா மாதேனி ஷுக்குதாய் ஓ ஷாவு, நாளைக்குள்ளே நான் ஹோம்ஒர்க் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஷிச்சாவு. ஸோ ஷித்தே ஷிமாவு, ஷிச்சாவு. இந்த மாதிரி ரூட் ஃபார்முக்கும் வரும். அப்போது தே ஷிமத்தே அப்படின்னு தே ஃபார்மாக இருந்தால் என்ன ஆகும்? சத்தே ஆயிரும். அவ்வளோதான். தே ஷிமத்தே. அதே மாதிரி தே சாவாக தான் மாறுது. ஷிமத்தே இத்தே மட்டும் இருக்கு. தே ஷிமத்தே அப்படின்றது சத்தே. எக்ஸாம்பிள், ஒக்குரித்தே ஷிமத்தே கொமென்னே. ஸோ ஒருத்தர் லேட்டாக வந்துட்டாரு, சாரி நான் லேட்டாக வந்ததுக்கு ரொம்ப சாரி அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப கேஷுவலாக சொல்கிறார். ஸோ அப்போ என்ன ஆகும்? ஒக்குரேத்தே ஷிமத்தே. இந்த தே ஷிமத்தேவை என்ன சொல்லலாம்? ஒக்குரேச்சத்தே கொமென்னே. ஸோ தே ஷிமத்தே சத்தே. இந்த மாதிரி தே ஷிமாவு சாவு
அப்படின்னு ஆகும். தே ஷிமத்தே சத்தே அப்படின்னு ஆகும். தே ஷிமத்தா சத்தா. ஸோ அந்த மாதிரி இந்த தே ஃபார்ம் ப்ளஸ் இந்த ஷிமாயி மாஸோட வேரியஸ் காம்பினேஷன்ஸ் வந்து இப்படி இப்படி மாறும். பேசிக்கலி நம்ம வந்து அந்த தே வந்து சா சவுண்டாக மாறும், தே வந்து ஜா சவுண்டாக மாறும் அப்படிங்கிற ஒரு பேசிக் விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த ஃபார்ம்ஸ்லாம் நம்மளால் ஈஸியாக மனப்பாடம் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டயலாக் பார்க்கலாம். ஒரு அம்மாக்கும் பையனுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹாஹா அம்மா சொல்கிறாங்க, தகேஷி கொக்கோனி அத்தா கேக்கி மோ ஜென்பு தபேச்சத்தானோ. முஸ்கோ சொல்கிறாரு பையன், குமேன். அம்மா சொல்கிறாங்க, சொன்னானி தக்சான் தபேச்சா தாமே தோ இத்ததேஷோ. முஸ்கோ சொல்கிறாரு, கோமென்னே ஒகாசான் ஒய்ஷிகத்தா கரா தபேச்சத்தானோ. தேமோ இமா ஒனாக்காக இத்தாயிந்தாயோ. ஹாஹா சொல்கிறாங்க, சோக்கா சுகு ஒய்ஷாசான் நீ கனக்சா. இந்த டயலாக் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹாஹா என்ன சொல்கிறாங்க, தகேஷி கொக்கோனியத்தா கேக்கி மோ ஜென்பு தபேச்சத்தானோ. இங்கே இருந்த கேக்கை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. சாப்பிட்டு விட்டாயா அப்படின்னு கேட்கும்போது தபேத்தே ஷிமத்தானோ தபேச்சத்தானோ. கொமேன். பையன் வந்து சாரி கேட்குறான். ஆமாம் சாப்பிட்டுட்டேன் சாரி அப்படின்னு கேட்குறாங்க. சொன்னானி தக்சான் தபேச்சா தாமே தோ இத்தாதேஷோ. அந்த அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொன்னேன்ல. தபேச்சா தாமே. ஸோ தபேச்சா தபேத்தேவா தபேத்தேவா தாமே தபேச்சா தாமே சாப்பிடக்கூடாது. தோ இத்தாதேஷோ அம்மா சொன்னேன்ல. முஸ்கோ சொல்கிறாரு, கொமென்னே ஒகாசான் ஒய்ஷிகத்தக்காரா தபேச்சத்தானோ. சாரி அம்மா, டேஸ்டியாக இருந்தங்காட்டி நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. தபேச்சத்தானோ தபேத்தே ஷிமத்தானோ தபேச்சத்தானோ. தேமோ இமா ஒனாக்காக இத்தாய்ந்தாயோ. இப்போ எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒனாக்காக இத்தாய்ந்தாயோ. ஹாஹா சொல்கிறாங்க, சோக்கா அப்படியா வயிற்று வலிக்குதா. சுகு ஒய்ஷாசான்னி இகானாக்சா. சுகு உடனடியா, ஒய்ஷாசான்னி இகானாக்சா டாக்டர்கிட்ட போகணும், போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இகானாக்குச்சா இகானாக்குத்தேவா நரானாய் இகானாக்குத்தேவா இக்கேனாய். ஸோ அதைத்தான் அவங்க இகானாக்சா போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இகானாக்கெரேபா நரானாய். ஸோ இதே நான் கெரேபாவாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு இகானாக்கியா அப்படின்னு கூட வந்திருக்கும். சுகு ஒய்ஷாசான்னி இகானாக்கியா. ஸோ நாக்கியா நாக்சா அப்படின்னா அதை செஞ்சு தான் ஆகணும், அதை செய்யாமல் இருக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக பேசும்போது இந்த சத்தா நாக்சா நாக்கியா இதெல்லாம் வந்து அதிகமாக யூஸ் ஆகும். எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.